வணக்கம் ஜெயன். ப்ளீட் இந்தியா வித் 1000 கட்ஸ். இதுதான் பாகிஸ்தானோட மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி 71 யுத்தத்துக்கு பிறகு. ஸோ இந்தியாவை நேரடியாக மோதி ஜெயிக்க முடியாது, பயங்கரவாதத்தை ஒரு பாலிசியாகவே கையெடுத்த ஒரு நாடு பாகிஸ்தான். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இவங்களுடைய பாலிசியில் ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ நேரடியாக பாகிஸ்தான்லேருந்து பயங்கரவாதிகளை அனுப்பாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களை ராடிக்கலைஸ் பண்ணி சொந்த நாட்டுக்கு எதிராகவே திருப்பிவிடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அதோட தாக்கத்தை தான் நம்ம செங்கோட்டையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பார்த்தோம். இப்போது குஜராத் மற்றும் மத்திய பிரதேஷோடைய ATS ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஒரு மிகப்பெரிய ஜாயிண்ட் ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 பேர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். நல்லா கவனிங்க, ராடிக்கலைசேஷன் அப்படின்றது ஒரு 4-5 லெவல் இருக்குது. ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு சிம்பத்தைசரா ஒரு ஆதரவாளர்களாக இருக்கிறது நிறைய பேர். இவங்களை நீங்கள் சமூக ஊடகங்கள்லேயே பார்க்க முடியும். ஆனால் இவங்க நேரடியாக எந்த ஒரு செயலையும் ஈடுபட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும், அதை தாண்டி போக மாட்டாங்க. செகண்ட் லெவல் பயங்கரவாதிகளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணத்துக்காகவோ இல்லை ஒரு சித்தாந்த ரீதியாக ஈர்க்கப்பட்டு அதற்கான உதவிகளை பண்ணுறது. தேர்ட் லெவல் நேரடியாக அந்த செயல்களில் ஈடுபடுறது. இப்போ கைது செய்யப்பட்ட 8 பேருமே பயங்கரவாதிகளா ஜெய்ஷே முகமதுன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு தொடர்புடைய நேரடி பயங்கரவாதிகளா குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. இது ஒரு கம்ப்ளீட் ஜேஎம்ஓடைய ஒரு சப்போர்ட் நெட்வொர்க்காக இயங்கியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இவங்கள ஆப்ரேட்டிவ்ஸ் ஆஃப் ஜேஇஎம் அப்படின்ற முறையில் கிளாசிஃபை பண்ணுறாங்க. அதை நம்ம நல்லா கவனிக்கணும். இவங்க சிம்பத்தைசரோ இல்லை ஆதரவாளர்களோ கிடையாது. ஸோ இந்த ஒரு கோஆர்டினேட்டடான ஆப்ரேஷன் குஜராத் மற்றும் மத்திய பிரதேஷ் போலீஸோடது ஒரு கிராஸ் ஸ்டேட் நெட்வொர்க். இது பன்ஸ்கந்தா, பத்தன், நவசாரி மற்றும் தேவஸ் இந்த மாநிலங்கள் மத்திய பிரதேஷில் ஒரே நேரத்தில் ரெய்டு பண்ணி இந்த 8 பேரையுமே பிடிச்சிருக்காங்க. இது ஒரு பயங்கரவாத செயலுக்கு முன்னு இவங்க காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு இவங்களை பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒரு துர்சம்பவம் நடக்கும் பொழுது நம்ம எல்லா சேனல்ஸ்லையுமே பார்த்தீங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியானா உளவுத்துறை ஃபெயிலியர், காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, உளவுத்துறை என்ன பண்ணிருந்துச்சு, திரைமறைவில் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான இன்சிடென்ட்ஸ் நடக்காமல் தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வகையாக சொல்ல பார்த்தீங்கன்னா தேங்க்லெஸ் ஜாபை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரிவென்டிவான சில ஆப்ரேஷன்ஸை அந்த மாடியூலை பிரேக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ இதோடைய ஐடியாலஜிக்கல் பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஜெய்ஷே முகமது அமைப்பு தாருல் இஸ்லாம் குஜராத் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை இவங்க கையெடுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் இப்போ சார்ஜ் ஷீட்டில் வருது, எஃப்ஐஆரில் வருது. ப்ராபகேஷன், ரெக்ரூட்மெண்ட் மற்றும் நெட்வொர்க் பில்டிங், இந்த சித்தாந்தத்தை பரப்புறது, அதற்கு உண்டான நெட்வொர்க்கை உருவாக்குறது, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதற்கான ஆட்களை சேர்க்கறதுன்னு சொல்லி எல்லா வேலையுமே பண்ணியிருக்காங்க. இது குஜராத்தை பேஸ் பண்ணி மத்திய பிரதேஷில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். நிறைய ரிலீஜியஸ் நெட்வொர்க்கும் இதில் உள்ளே இருக்குது. ஒரு லோக்கல் நெட்வொர்க் நெய்பர்ஹுட்னு சொல்லுவாங்க. அதாவது பறந்து விரிந்து பண்ணாமல் ஒரு கான்சென்ட்ரேட்டடாக ஒரு இடத்துலையே இந்த மாதிரியான ஆட்களை இவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்கன்றதும், இவங்க சிம்பத்தைசராக முதல்ல இருந்து பிறகு ஃபுல் டைம் ஆக்டிவ் மெம்பர்ஸாக மாறியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இவங்க கிட்ட ஒரு சேஃப் ஹவுஸ் அப்படின்றது இருந்திருக்கு, ஒரு 4 வீலர் இருந்திருக்குது. ஃப்யூச்சரில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுன்ற பிளானிங், அதற்கான டிஜிட்டல் எவிடன்ஸ், இவங்க சந்திச்சுக்கிட்டது, இவங்களுடைய மூமெண்ட் ஆஃப் பர்சனல், எந்த இடத்த தாக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேவு பார்த்தது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ தொடர்பு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் அப்துல்லா அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய ஹேண்ட்லர். இப்போ இது உண்மையான பேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நிச்சயமாக பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பயங்கரவாத அமைப்பு ஏதோ ஒரு ஹேண்ட்லர் பேரில் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இவங்க அங்கே எப்படி டச்சில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சமூக ஊடகங்கள் தான். ஃபேஸ்புக், இன்ஸ்டால இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் இது இருக்கக்கூடிய ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த சிம்பத்தைசர்ஸை, இந்த மாதிரி பதிவுகள் போடக்கூடிய ஆட்களை மெசஞ்சர் மூலிமா தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு ஐடென்டிட்டியில் பேசி இவங்களை உள்ளே எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, இப்போ சம்மந்தப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்க்கலாம். பாலன்பூரை சேர்ந்த அகமது அப்துல்லா கஜவாலா, வெறும் 18 வயசு தான். இது யங்கஸ்ட் மெம்பர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அபு அம்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயது, இந்த மாடியூலோட 2வது முக்கியமான ஆள். அதன் பிறகு அபு ஆயா அப்படின்னு சொல்லக்கூடிய முதசிர் அப்துல்லா, இவரும் அதே மாவட்டம். ஸோ 3 பேரும் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்காங்க. நல்லா மாடியூல் கவனிங்க, 3 பேர் கிட்டத்தட்ட அந்த ஒரே ஏரியாவிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க.
அதன் பிறகு பட்டன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து, அதாவது சித்தப்பூர் அப்படின்ற இடத்துல இருந்து ஜக்காரியா துரானி என்கிற இப்ன் அம்மார் 21 வயது. முஃப்தி ஃபாஜன் அப்படின்ற முஃப்தி சாப் 40 வயது. இவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் டீச்சர். முகமது அமீன் ஷெரா அப்படிங்கிற அமீன் பாலன்புரி 21 வயது. இவங்க 3 பேரும் இன்னொரு கிளஸ்டர். எந்த இடத்துல இருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிலீஜியஸ் ஸ்கூல்ல இருந்து இவங்க 3 பேரும் வராங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நௌசாரி அப்படின்ற இடத்துல இருந்து முகமது பாலன்புரி என்கிற அபு உனிசா 22 வயது. இது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய, தெற்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க். அதன் பிறகு மத்திய பிரதேஷ் தேவஸ் மாவட்டத்தை சேர்ந்த பிலால் துரானி அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய ஒரு 18 வயது இளைஞர். ஸோ 2 ஸ்டேட்டு, 4 டிஃப்ரெண்ட் இடங்கள், 3 பேர் ஒரு இடத்துல இருந்து, 3 பேர் இன்னொரு இடத்துல இருந்து, ஒருத்தர் 2 நபர்கள் தனித்தனி இடத்துல இருந்து. ஸோ 4 இடங்கள் 8 பேர் ஒரு கிளஸ்டரா வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதுல இந்த அலையஸ் அப்படின்ற இவங்களோட ஒரிஜினல் பேர் வேற, ஆனா என்கிற அப்படின்ற இன்னொரு பேரு அபு உபைதா, அபு அம்சா, அபு அயா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அபுன்னு உள்ள வரும் பொழுது அங்கே பாகிஸ்தானி ஃபுட் பிரிண்ட் அப்படின்றது வரும். அபு அப்படின்றது மவுண்டைன் அப்படின்ற பொருள் படும், இல்லை தலை அப்படின்ற பொருள் படும். ஸோ இந்த இடத்துல உள்ள வர்றது கிளியர் கட்டாக இவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு பயங்கரவாதிகளாக மாறுறதுக்கான முன்னெடுப்பை எடுத்துட்டாங்க அப்படின்றது தெரியுது. ஒரு கிளியர் ஜிகாதி சிம்பிள் வந்து இதில் தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி வந்து ஜெய்ஷ் இ முகமதை பிரேக் ஒத்தி வரக்கூடிய ஒரு ஐடியாலஜி. இப்போ இந்த 2 கிளஸ்டருமே தொடர்ந்து இவங்க கண்காணிச்சிருக்காங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய நெட்வொர்க் லிங்க் எல்லாம் கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இவங்க யாருமே வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ வந்து தொடர்பு கொள்ள போகிறது கிடையாது. பல ஆப்ஸ் இருக்குது, என்கிரிப்டட் ஆப்ஸ் இருக்குது, அது உள்ளே வராது. இப்போ டெலகிராம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குரூப்ஸில் நீங்கள் வந்து நம்ம வந்து பாகிஸ்தானை அப்சர்வ் பண்ணும்போது நிறையா குரூப்ஸில் நம்ம டீம் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் வேர்டில் பேசிக்குவாங்க. சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. கேமிங் ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணுறது, டிஸ்கார்ட் அப்படின்ற ஒரு ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணுறது, இமெயிலில் வந்து ஒரு டிராஃப்டில் மெயிலை ஸ்டோர் பண்ணி இன்னொருத்தர் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறதுன்னு சொல்லி பல அட்வான்ஸ் மெத்தட்ஸை அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நிச்சயமாக 2 மாநில காவல்துறைக்கும் மிகப்பெரிய சல்யூட் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இதை பஸ் பண்ணி உள்ளே போய் இவ்வளோ தூரம் கண்காணித்து 8 பேரையும் ஒரே நேரத்தில் ரைடு பண்ணி பிடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போது இவங்ககிட்ட என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎம்ஓடைய மசூத் அசாரோடைய கண்டென்ட் இந்த உருதுலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த மொழிபெயர்க்கும் பொழுது லோக்கல் குஜராத்திலேயோ இல்லை ஹிந்திலேயோ மொழிபெயர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் ஆளுங்களை உள்ளே எடுத்துகிட்டு வர்றது ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎம்ஓட ஃபவுண்டருக்கு அலிஜென்ஸ், அவங்களுக்கு சத்தியப்பிரமாணம் கொடுக்கறது, ஒரு ஜேஎம்மோட ஃபுட் பிரிண்ட்டு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கண்டென்ட், இவங்க பேசின கம்யூனிகேஷன் லாகு, குரூப் சேனல்ஸு, கான்டாக்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு பாகிஸ்தான் பேஸ்ட் ஹேண்ட்லர்ட் வந்து 3 லட்ச ரூபா இவங்களுக்கு பணமும் வந்திருக்கிறதா இப்போ இவங்க சொல்கிறாங்க. அந்த பணத்தை வச்சு ஒரு 4 வீலர் வாங்கியிருக்காங்க. அந்த 4 வீலர் காரை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றது நம்ம ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு ஒரு ஊரில் வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக ஒரு சிறு வீட்டை எடுத்திருக்காங்க, வாடகைக்கு எடுத்திருக்காங்க ரெண்ட்டுக்கு. இது வந்து மீட்டிங் பாயிண்ட் ஆகவும் ஒரு சேஃப் ஹவுஸ் ஆகவும் வந்துட்டு போயிட்டு யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி அளவுக்கு பார்க்கறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 லட்ச ரூபா ப்ரைஸ் பேக்கெட் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக், ஒரு 3rd and 4th hand வண்டியை வாங்குறது அப்படின்றது, இது அப்படியே நீங்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஜமிஷா மொபின் அப்படின்ற பயங்கரவாதியை பிடிச்சாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 8 முறை வித்த காரை வந்து ஒரு மாருதி 8 வாங்கினதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அப்துல்லா யார்? இந்த பாகிஸ்தான்லேருந்து இயக்கக்கூடிய இவன் இல்லை இவளா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஒரு ஹேண்ட்லரோட பேர் தான். அந்த அளவுக்கு அவங்க வந்து இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பணம் வந்து எப்படி உள்ளே வந்திருக்குன்ற தகவல்களை இன்னும் வந்து போலீஸ் வந்து தெரிவிக்கல. ஏன்னா எல்லை மாநிலமாக இருக்கிறதுனால ட்ரோன் மூலிமா ட்ராப் பண்ணுறதுக்கோ இல்லை ஹவாலா மூலிமா இல்லை ஒரு ட்ரக் சேனல்லையோ வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மொபைல் மற்றும் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சேனல்ஸில் ரொம்ப ரிலை பண்ணாமல் இவங்க வந்து இந்த மாதிரி சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய மெசேஜிங் ஆப்ஸை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு வைடர் நெட்வொர்க்கை பிடிச்சிருக்காங்க. இது ஒரு சப்போர்ட் ரெக்ரூட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேஸ். இது இன்னும் முழு ஆக்ஷனுக்கு அவங்க போகல, அந்த ஒரு சம்பவத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க போகல. பட் அதற்கு ஒரு முன்னாடி ஃபேஸில் இருக்கும்போது காவல்துறை கைது செய்திருக்காங்க. ஸோ இதில் திரும்பவும் சொல்கிறேன், ஃபேஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து அந்த சித்தாந்தத்துக்கு யாரெல்லாம் இணைவாக வருவாங்க அப்படின்றத சோஷியல் மீடியாவில் ஸ்கேன் பண்ணுறது.
ஸோ சோஷியல் மீடியாவில் மத ரீதியாக வெறுப்பாக அந்த வன்மம் வெறுப்பு, அதாவது கலாச்சி நம்மளை போடுவாங்க. இப்போ என்ன எடுத்தீங்கன்னா சில பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா என் பரம்பரையை எழுத்து திட்டிருப்பாங்க, எங்கள் தாத்தா முப்பாட்டெல்லாம் எழுத்து திட்டிருப்பாங்க, அது வேற. பட் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு எதிர்ப்பை வந்து அந்த வன்மத்தை காமிக்கிறது, அவங்க பக்கங்கள் பார்த்தீங்கன்னாவே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த வன்மத்தை கொட்டி வச்சிருப்பாங்க. இதுதான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஃபேஸ். ஐடென்டிஃபை பண்ண பிறகு அவங்க கிட்ட கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஏதோ ஒரு இது மூலியமாவோ மெசஞ்சர் மூலியமாவோ இல்லை ஃபேஸ்புக் மெசஞ்சர் மூலியமோ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் உறுதி செய்யப்பட்ட பிறகு அதில் நிறைய பேர் பேக் அவுட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும், ஐயோ இதெல்லாம் போய் மாட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் சில பேர் சித்தாந்த ரீதியாக இன்வால்வ் ஆகி அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க. அதன் பிறகு அவங்கள வச்சு ஒரு லோக்கல் நெட்வொர்க்கை உருவாக்குறது, எப்படி இந்த 2 இடங்கள்ல இவங்க லோக்கல் நெட்வொர்க்கை உருவாக்குனாங்களோ. பிறகு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ், அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து எப்படி இந்த மாதிரியான சம்பவங்களை செய்யறதுன்றதுக்கான பயிற்சி, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் உள்ள கொடுக்கறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் பிளானிங், ஒரு சம்பவத்தை ரெட் ஃபோர்ட் மாதிரியான ஒரு சம்பவத்தை பிளான் பண்ணுறது. ஃபைனல் ஸ்டேஜ் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல குஜராத் ஏடிஎஸ் வந்து 1967 ஊப்பா ஆக்டை இன்வோக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்துக்கு ஆதரவாக அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண இதுவாகவும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ புது சட்டங்களில் கிரிமினல் கான்ஸ்பிரன்சி அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கடுமையான சட்டங்களை போட்டிருக்காங்க. போட்டு இப்போ இந்த விசாரணை வந்து துவங்கியிருக்கு. அவங்களுடைய தொலைபேசி மற்றும் டிஜிட்டல் டிவைசஸை ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பண்ணுறது, ப்ளஸ் இந்த 3 லட்ச ரூபா எங்கேருந்து வந்ததுன்ற ஃபினான்ஷியல் ட்ராக்கிங், இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த நெட்வொர்க்கை பிரேக் பண்ணுறது ஒரு டெம்பரரியான ஒரு பின்னடைவை கொடுக்கும். இப்போ அந்த ஹேண்ட்லர் உடனடியாக அந்த நெட்வொர்க்கை கலைச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி வேற எங்கேயாவது ரெக்ரூட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ப்ரிவென்டிவ் ஆக்ட் அப்படின்றது ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து புனிட்டிவ் ஆக்ட் அப்படின்றது இருக்கு. ஒன்று தண்டனை, இந்த மாதிரி கடுமையான தண்டனை கொடுக்கறதுன்றது, இன்னொன்று தடுக்கிறது. ஸோ இந்த ரேடிகலைசேஷனில் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இருக்கவங்கள ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்கள கவுன்சில் பண்ணி அதுக்கெல்லாம் ஆபத்து என்ன, எதுக்காக இந்த நாட்டின் மீது இந்த மாதிரியான இதை பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லும் பொழுது ஓரளவுக்கு அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டீராடிகலைசேஷன் அப்படின்றத மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான மத தலைவர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த நம்ம ரிலீஜியஸாக எல்லாமே வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்றதான் ரிலீஜன். ஒரு ரிலீஜியனுக்கான அந்த ஆன்மீகத்துக்கான தேவையே அதுதான் மனுஷனுக்கு. ஸோ அதை புரிய வச்சு டீராடிகலைஸ் பண்ணுறதுக்கான சில அமைப்புகள், என்ஜிஓஸ் மற்றும் அரசு இது வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றது ஒரு நம்ம வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். செகண்ட், அவங்க ரேடிகலைஸ் ஆகும் பொழுது அவங்கள வந்து நீங்கள் கடுமையான சட்டங்களை வச்சு உள்ளே போகிறோம் அப்படின்ற போது அவங்க ஸ்ட்ராங்காக இன்னும் ரேடிகலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி எங்கிட்ட ஷேர் பண்ணது. இதுக்கு வந்து கவுண்டர் வியூஸ் உங்களுக்கு இருக்கலாம், அது வேற விஷயம். காவல்துறையில் அத்தனை வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்றாரு அப்படின்னா அதுலேயுமே சில பொருட்கள் இருக்க தான் செய்யுது. பட் பேசிக்காக பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த ப்ளீட் இந்தியா பை 1000 cuts அப்படின்றது, 1000 ரத்த காயங்களை உருவாக்கி இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்றது தான். ஸோ அந்த ஒரு ரத்த காயம் அப்படின்றது இந்த மாதிரியான சம்பவங்கள், இதை இந்தியர்களை வச்சு பண்ணும் பொழுது ஆஃப் சிந்தூர் அப்படின்றது மீண்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஏன்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானியர்கள் இருக்கும் பொழுது தான் நாம வந்து அந்த ஆக்ஷனை அக்ராஸ் த பார்டர் போய் எடுக்க முடியும். அது வேர்ல்ட் லெவலில் லெஜிட்டிமேஸும் ஆகும். இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் ஆகும்போது இதற்கான அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக கிரியேட் ஆகணும். அதே மாதிரி சமூக ஊடகங்களில் இந்த பாசிபிளாக இந்த மாதிரியான பதிவுகளை தொடர்ந்து போட்டுட்டு இருக்கவங்க இப்போ கண்காணிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த கண்காணிப்பு இன்னமும் தீவிரமாகணும். ஏன்னா அவங்க இந்த விஷயத்துல போய் சுழல்ல போய் சிக்கிக்க கூடாது, இந்த சித்தாந்தத்தை போய் சிக்கிக்க கூடாது அப்படின்ற போது ஓரளவுக்கு நம்ம சோஷியல் மீடியாவும் மானிட்டர் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படின்றது நிச்சயமா இருக்கு. உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.